Okay, so the next chapter is failure of rigid pavement. ஸோ நம்ம பேமெண்ட் ஃபெயிலியரில் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஃபெயிலியர் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் என்ன அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட். ரிஜிட் பேமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், காங்கிரீட் பேமெண்ட். சரியா? ஸோ ரிஜிட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் வந்து நம்ம 10 ஃபெயிலியர் படிச்சுப்போம், ஆனால் இதில் 5 தான். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். சரியா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட், அதான் சிமெண்ட் காங்கிரீட் சிசி பேமெண்ட் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. சரிங்களா? சிசி பேமெண்ட், சிமெண்ட் காங்கிரீட் பேமெண்ட் ஐடென்டிஃபைடு பை ஃபார்மேஷன் ஆஃப் கிராக்ஸ் ஆன் தி பேமெண்ட் சர்ஃபேஸ். ஸோ மெயினாக வந்து கிராக்கை பேஸ் பண்ணது எது? ரிஜிட் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டு நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுது, ஆனால் ரிஜிட் பேமெண்ட்டுடைய மெயின் ஃபேக்டர் என்னென்னா கிராக்கை பேஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ த டூ ப்ரைம் ஃபேக்டர், ரொம்ப முக்கியமான 2 ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எதுக்கு ரிஜிட் பேமெண்ட் ஃபெயிலியருக்கு 2 முக்கியமான ஃபேக்டர் என்ன? யூஸ் ஆஃப் புவர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், இன்னொன்று இன்அடிக்யூட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பேமெண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது புவர் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதும் இன்அடிக்யூட் ஸ்டெபிலிட்டி வந்து இன்அடிக்யூட்டாக ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் தான் ரிஜிட் பேமெண்ட் ஃபெயிலியருக்கு உண்டான 2 முக்கியமான ரீசன். சரிங்களா? ோ அந்த புவர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலுங்கிறது நமக்கு தெரியும். அதாவது சாஃப்ட் அக்ரிகேட்டை யூஸ் பண்ணுறது, அதேமாரி சப்கிரேட் சாயில் வந்து புவர் குவாலிட்டியாக இருக்கிறது, அதேமாதிரி புவர் ஜாயிண்ட் ஃபில்லர் ஆர் சீலர் மெட்டீரியல். அதாவது அந்த நமக்கு தெரியும் ரிஜிட் பேமெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணும்போது எக்ஸ்பான்ஷன் ஜாயின்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த ஜாயின்லாம் நம்ம பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் ஆர் சீலர் டைப் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப புவர் ஃபில்லர்ஸாக ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணுறது, சீலிங்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா இட் வில் காஸ் தி ரிஜிட் பேமெண்ட் ஃபெயிலியர். ஸோ அண்ட் ஆல்சோ செகண்டு இன்அடிக்யூட் ஸ்டெபிலிட்டி. இது எதனாலலாம் வந்து வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். இன்அடிக்யூட் பேமெண்ட் திக்னஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் காங்கிரீட் சர்ஃபேஸ் அப்படின்னாலே திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது ரிஜிட் ஆக்ஷன். ஸோ ரிஜிட் ஆக்ஷனுங்கும் போது என்ன ஆகும்? இட் வில் பெண்டிங் மூமெண்ட், நீ படிச்சுப்பீங்க. ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் எஃபெக்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு லேயர் அதுக்கு கீழே உள்ள லேயரோடு கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த இடத்துல என்ன ஆகும்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல கிராக் ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லாங்கிடியூட்னல், டிரான்ஸ்வர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் அண்டுலேஷன்ஸ் ஏற்படும். ஸோ அது கிராக்கை ஃபார்ம் பண்ணும், ஏன்னா ரிஜிட் பேமெண்ட் சர்ஃபேஸ். சரியா? ஸோ இன்அடிக்வேட் பேமெண்ட் திக்னஸ். இன்னொன்று லேக் ஆஃப் சப்கிரேட் சப்போர்ட், கீழே உள்ள சப்கிரேட் இருக்கா இல்லையா? ஸோ அந்த சப்கிரேடோடைய சப்போர்ட் வந்து என்ன அப்படின்னா லேக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் காம்பேக்ஷன் ஆஃப் தி சப்கிரேடை வந்து நல்லா காம்பேக்ட் பண்ணலனாலும் இந்த பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி இம்ப்ராப்பர் ஸ்பேசிங் ஆஃப் ஜாயிண்ட். ஏன்னா ரிஜிட் பேமெண்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டை விட ரிஜிட் பேமெண்ட்டில் ரொம்ப கேர் எடுப்போம். எங்கே அப்படின்னா ஜாயிண்டில். ஏன் அப்படின்னா காங்கிரீட் சர்ஃபேஸுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 12 × 10⁻⁻⁶ per டிகிரி செல்சியஸ் நியர்லி. சரிங்களா? ஸ்டீலுக்கு உண்டானது காங்கிரீட் உண்டானது நியர்லி, அதனால் ஸ்டீலுக்கு உண்டானது காங்கிரீட்டோடு ஈக்குவலாக எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ 1 டிகிரி செல்சியஸுக்கு இவ்வளோ 12 × 10⁻⁶ per டிகிரி செல்சியஸ் என்ன எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா காங்கிரீட் சர்ஃபேஸ் வில் ட்ரை டு அப்வர்ட் பெண்ட். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சம் பர்டிகுலர் கேப்புக்கு என்ன பண்ணால் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் கரெக்டாக பர்டிகுலர் இன்டர்வலில் என்ன பண்ணால் ப்ரொவைட் பண்ணணும். ஆஸ் பர் ஐஆர்சி என்ன பண்ணியிருப்பாங்க, பர்டிகுலர் இன்டர்வலில் நீங்கள் ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு பிரிட்ஜில் போகும்போது பார்த்துருப்பீங்க ரிஜிட் பேமெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்ன எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த பிளாக் கலர் ரப்பர் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பேன்ஷனை வந்து என்னென்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ். ஸோ இதனுடைய த ஜாயிண்ட்ஸ் பிட்வீன் த கேப் பிட்வீன் தி 2 ஜாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் ஸ்பேஸிங் சொல்லுவோம். ஸோ த ஸ்பேஸிங் ஆஃப் ஜாயிண்ட்ஸ் இஸ் இம்ப்ராப்பர் அப்படின்னா இந்த ஃபெயிலியர் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 5 ஃபெயிலியரு. ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்கேலிங் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட், 2வது ஸ்ரிங்கேஜ் கிராக், 3வது ஜாயிண்ட் ஸ்பேலிங், 4வது வார்ப்பிங் கிராக்ஸ், 5வது பம்பிங். இந்த நேம்லாம் பார்த்துங்க. எப்படி கொடுத்துருவாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இது ரிஜிட் பேமெண்ட்டில் வரும். சரிங்களா? நாட் கம்ஸ் அண்டர் தி ரிஜிட் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ இது அதில் வரும், ஸ்ரிங்கேஜ் அதில் வரும், ஜாயிண்ட் ஸ்பேலிங் அதில் வரும். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டில் ஒரு 10 படித்தோமா, அதுலேருந்து ஒன்று எடுத்து இதில் தூக்கி ஆப்ஷனில் வச்சுருப்போம். அப்போ இதுதான் செலக்ட் பண்ணணும்.
இதெல்லாம் வந்து ரிஜிட்டில் வரும், அப்போ இது ரிஜிட்டில் வராதுங்கிறது. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5ஐயும் பார்த்துங்க. ஸ்கேலிங், ஸ்ரிங்கேஜ் கிராக், ஜாயிண்ட் ஸ்பேலிங், வார்ப்பிங் கிராக்ஸு, பம்பிங். இந்த பம்பிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளெக்சிபிள்லேயும் படிச்சிருப்போம், ரிஜிட்லேயும் படிக்கிறோம். சரிங்களா? ஃப்ளெக்சிபிள்லேயும் படித்தோம், ரிஜிட்லேயும் படித்தோம். இப்போ ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடியது பம்பிங். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸ்கேலிங் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட். உங்களுக்கு பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஸ்கேலிங். ஸ்கேலிங்னா என்னென்னா அப்படி ஸ்கேல் ஆகி வர்றது, அதாவது மேலேருந்து உதிர்ந்து வர்றது. அதான் சொல்கிறாங்க ஸ்கேலிங் மீன்ஸ் என்னதுன்னா பீலிங் ஆஃப் ஆர் ஃப்ளாக்கிங் ஆஃப் தி டாப் ஆர் ஸ்கின் ஆஃப் தி காங்கிரீட் சர்ஃபேஸ். நம்மளுடைய டாப் லேயர் வந்து என்னதுன்னா அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே உள்ளது அப்படியே உதிர்ந்து வர்றதில்ல, பீலிங் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றது தான் என்ன அப்படின்னா ஸ்கேலிங் ஆஃப் சிமெண்ட் காங்கிரீட் சொல்கிறாங்க. இது எதனாலலாம் வருது? இம்ப்ராப்பர் மிக்ஸ் டிசைன். நமக்கு தெரியும் மிக்ஸ் டிசைன் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இது என்ன ஆயிரும், ஏன்னா காங்கிரீட். ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா போர் குவாலிட்டி ஆஃப் மிக்ஸ் டிசைன் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் கிரியேட் தி பீலிங் ஆஃப் அப்பர் சர்ஃபேஸ். சரிங்களா? அதான் டாப் சர்ஃபேஸ் ஆஃப் தி காங்கிரீட் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசிவ் வைப்ரேஷன் டூரிங் காம்பாக்ஷன் ஆஃப் காங்கிரீட். அதனால தான் காங்கிரீட் நம்ம வந்து கேஸ்ட் பண்ணும்போது வைப்ரேட்டர் வந்து எக்ஸாக்டாக பண்ணணும். ரொம்ப கம்மியாக பண்ணாலும் ஹனிகோம் க்ரியேட் ஆகிரும், ரொம்ப அதிகமாக வைப்ரேஷன் கொடுத்தாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸசிவ் வைப்ரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிமெண்ட்டு வித் வாட்டர் கண்டென்ட். ஸோ இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா மேலே தனியாக வந்து நிற்கும். காங்கிரீட் என்னன்னா அந்த அக்ரிகேட் ஃபுல்லாக கீழே போயிடும். மேலே வந்து என்னது சிமெண்ட் வித் வாட்டர் மொத்தம் என்னன்னா மேலே ஃபுல்லாக வந்து உறைஞ்சிடும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிரியேட் த கிராக்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தும். சரியா? இது ஒன்று. அப்போ எக்ஸசிவ் வைப்ரேஷன் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன லேட்டனன்ஸ் ஆஃப் காங்கிரீட். லேட்டனன்ஸ் ஆஃப் காங்கிரீட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இம்ப்ராப்பர் க்யூரிங் பண்ணணும். அதாவது க்யூரிங் ப்ராப்பராக பண்ணலை, இன்னும் என்னென்னா அப்படி காய விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இதான் காங்கிரீட் சர்ஃபேஸ். இது மேலே இப்படி என்னென்னா அந்த கொஞ்சம் நம்ம கை வந்து தோல் உறிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உறிஞ்ச மாதிரி நிற்கும். சரிங்களா? உறிஞ்ச மாதிரி நிற்கும். அதை சொல்ல போகிறாந்தா என்னது அந்த ஏர் பப்புளாக இருந்து மேலே உள்ள அந்த சர்ஃபேஸ் மொத்தம் அப்படி நிற்கும். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேட்டனன்ஸ் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? லேட்டனன்ஸ் ஆஃப் காங்கிரீட். ஸோ அதுக்கப்புறம் பெர்ஃபார்மிங் என்னது ஃபினிஷிங் ஆப்ரேஷன் வைல் ப்ளீடு வாட்டர் இஸ் ஆன் தி சர்ஃபேஸ். வாட்டர் மேலே இதாகிட்டு இருக்கும்போது, வாட்டர் ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கிரியேட் தி என்னது நமக்கு ஸ்கேலிங் ஆஃப் என்னது சிமெண்ட் காங்கிரீட். சரிங்களா? ஸோ இப்போ இதான் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்ரிங்கேஜ் கிராக். ஸ்ரிங்கேஜ்னால் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸ்ரிங்கேஜ் அப்படின்னாலே சுருங்குறது. சரிங்களா? ஸோ இது சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்ரிங்கேஜ் கிராக் டெவலப் ஆன் தி காங்கிரீட் சர்ஃபேஸ் டியூரிங் த செட்டிங் அண்ட் க்யூரிங் ஆப்ரேஷன். ஏன்னா செட்டிங் அண்ட் க்யூரிங், ஸோ இந்த ரெண்டுமே நடக்கும்போது என்ன ஸ்ரிங்கேஜ் ஆகும். ஸோ அதனால தான் என்ன ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஒன்று சொல்லுவோம். நம்ம காங்கிரீட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து க்யூரிங் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும், அப்போ தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ நமக்கு அமௌண்ட் ஆஃப் என்னது ஹீட் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? கரெக்டாக ப்ராப்பராக அது என்ன ஆகணும் செட் ஆகணும். அப்படி அது நம்ம ப்ராப்பராக பண்ணலை, இம்ப்ராப்பராக ஆகிட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தட் வில் கிரியேட் த ஸ்ரிங்கேஜ் கிராக்ஸ். ஸ்ரிங்கேஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will create the cracks. These cracks may form in longitudinal as well as transverse direction. ரெண்டு டைரக்ஷன்லேயுமே என்னென்னா நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்ரிங்கேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நம்மளுடைய இதான் காங்கிரீட் அப்படின்னா இதில் நம்ம என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்ரிங்காக ட்ரை பண்ணோம் அப்படி தானே காங்கிரீட்டு. ஸோ அதனால தான் க்யூரிங் பண்ணுவோம். க்யூரிங் பண்ணும்போது அந்த காங்கிரீட் உள்ள வாய்ட்ஸை ஃபுல்லும் அந்த தண்ணி என்ன ஃபில் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ண வச்சுரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரிங்காஜ் அப்படின்னா கிராக் என்ன ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ தண்ணி நம்ம ஊற்றலை அப்படின்னா என்ன ஆயிரும், க்யூரிங் பண்ணலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வாய்ட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா த காங்கிரீட் வில் ட்ரை டு ஸ்ரிங்க். ஸோ அப்போ அந்த போர்ஸ் ஃபுல்லுமே வாட்டரும் இல்லாதனால ஸ்ட்ரென்த்தும் அட்டைன் ஆகாமல் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனும் நடக்காமல் அந்த ப்ராசஸும் நடக்காமல் என்ன அப்படின்னா இட் வில் ட்ரை டு ஸ்ட்ரிங் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் த கிராக். இதான் ஸ்ட்ரிங்கேஜ் கிராக். சரியா? ஸோ மூணாவதாக ஜாயிண்ட் ஸ்பேலிங். ஜாயிண்ட் ஸ்பேலிங்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி வந்து என்னென்னா நம்ம வந்து என்னது ரிஜிட் பேவ்மெண்ட் அதை ஒரு சில இடத்துல ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜாயின்ட்ஸில் இதுதான் நம்ம சொன்னோம் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை ஒரு சில பர்டிகுலர் கேசஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து ஏதாவது ஒரு லைன் போகிறதுக்காக எந்த பர்பஸ்க்காக போட்டிருக்கலாம். ஸோ அதனால் அந்த இடத்துல ஜாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது என்ன பர்பஸாகவும் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஜாயினிங் ஏரியாவில் நல்லா கொஞ்சிங்க இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக என்னது இப்படி லீவ் ஆஃப் ஆகிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்பேலிங் சொல்கிறோம். ஸோ இதை பார்த்துங்க, ஜாயிண்ட் ஸ்பேலிங் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ஸ்லாப் நியர் த எட்ஜ் ஆஃப் தி ஜாயிண்ட். எட்ஜ் ஆஃப் தி ஜாயிண்டில் நடக்கக்கூடியதான். நார்மலி இட் அக்யூஸ் வித்தின் 0.5 மீட்டர் ஆஃப் தி ஜாயிண்ட். இந்த மாதிரி நியூமரிக்கல் கொஷின் கேட்கலாம்.
ஜாயின்ட்லேருந்து ஒரு அரை மீட்டரில் நமக்கு என்ன எட்ஜில் இருந்து அரை மீட்டரில் நமக்கு வந்து என்னதுன்னா இந்த ஜாயின்ட் ஸ்பேலிங் ஃபெயிலியர் நடக்கலாம். சரிங்களா? இதனுடைய ரீசன், காமன் ரீசன் என்னலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபால்ட்டி அலைன்மெண்ட் ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியல் பிலோ தி காங்கிரீட் ஸ்லாப். ஸோ இந்த ஸ்லாபு கீழே உள்ள என்னது காங்கிரீட் ஸ்லாப் கீழே உள்ள மெட்டீரியல் அதான் சப்கிரேடு. அது வந்து ஃபால்ட்டி அலைன்மெண்ட் ஆஃப் இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியலை வந்து நம்ம ஃபால்ட்டி அலைன்மெண்ட்டாக பண்ணுறது. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு ஜாயிண்டில் கூட நம்ம என்னென்னா ஜாயிண்டில் கூட எக்ஸ்பேண்ட் ஜாயிண்ட் வைக்கும்போது ரப்பர் மேட் வைப்போம். ஸோ அதையுமே என்னது அப்படின்னா இம்ப்ராப்பராக வச்சனாலும் நடக்கும். அண்ட் ஆல்சோ இன்கம்ப்ரெசிபிள் மெட்டீரியல் அப்படின்னா கீழே உள்ள ரிஜிட் லேயர் அதான் சப்கிரேடோட ரிஜிட் பார்ட். ஸோ அதுவுமே இம்ப்ராப்பராக இருந்துச்சு, மிஸ் அலைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஃபால்ட்டி அலைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது நடக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் ஸ்லாப் நியர்சன். அதான் ஸ்ட்ரென்த் வந்து இந்த இடத்துல அட்டைன் ஆகலை அப்படின்னாலும் என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து என்னது பாருங்கள், அதுதான் சொன்னோம். வைப்ரேட்டர் அதிகமாக கொடுக்கும்போது இந்த சிமெண்ட்டும் வாட்டரும் வந்து தனியாக கலந்து வந்துடும். அந்த இடத்துக்கு இந்த ஏரியாவுக்குலாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது வராது. புரியுதா? இங்கே தான் வந்து என்னென்னா காங்கிரீட்டை வந்து என்னது போரிங் பண்ணிவிட்டு இங்கே வைப்ரேட்டர் இப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ வைப்ரேட்டர் இப்படி யூஸ் பண்ணும்போது அக்ரிகேட்லாம் இங்கேயே ஸ்டே ஆயிரும். சிமெண்ட்டு வித் வாட்டர் மொத்தம் இங்கே வந்து என்ன ஆயிரும்னா ஃபுல்லாக ஃபில் ஆயிரும் வித் மோட்டர் கண்டென்ட். சரிங்களா? மோட்டர் மொத்தம் இங்கே வந்து ஃபுல் ஆயிரும். அப்போ இங்கெல்லாம் வந்து என்னென்னா வண்டி போக என்ன ஆயிடும்னா இந்த இடத்துல வந்து அக்ரிகேட் இல்லாதனால ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும். நமக்கு தெரியும் அக்ரிகேட் இஸ் த மெயின் ப்ராப்பர்ட்டி டு கிவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி காங்கிரீட். சரியா? ஸோ அக்ரிகேட் தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது. அப்போ அக்ரிகேட்டே அந்த இடத்துல இல்லை, வெறும் மண், சிமெண்ட்டு, தண்ணி மூணும் சேர்ந்த கலவை மட்டும் அங்கே வந்துட்டு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஈஸியாக என்னது அதான் இன்சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் நியர் ஜாயின்ட்ஸ். சரியா? மூணாவது ஃப்ரீஸ் அண்ட் தா சைக்கிள். நமக்கு தெரியும் அதாவது நல்ல குளிர் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகுறது அண்ட் அந்த ஃப்ரீஸிங்கு ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நடக்கிறனால என்ன ஆகுனா ஏன்னா இட் வில் ட்ரை டு எக்ஸ்டெண்ட் அண்ட் இட் வில் ட்ரை டு ஸ்ட்ரிங். அப்போ இந்த ரெண்டு நடக்கிறனால எங்கே ஜாயிண்ட் பக்கத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு என்னது பீலிங் ஆஃப், தட் இஸ் ஸ்பேலிங். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்கிறாங்க எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் அட் த ஜாயிண்ட் டியூ டு வீல் லோட். சரியா? ஏன்னா பாருங்களேன் இப்படி அழகாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ரோடுக்கும் அப்புறம் இங்கே ஒரு ரோடு இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு. சரியா? அப்போ டயர் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல சின்ன வேரியேஷன் இருக்கா இல்லையா? அப்போ இந்த இடத்துல டயர் மூவ் ஆகும்போது இந்த வேரியேஷனால் அந்த டயர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாயிண்டில் ஹிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஹிட் ஆகி என்ன ஆகும்னா எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் காஸ் ஆகும். இட் வில் ட்ரை டு ஸ்பேலிங் ஆஃப் தி காங்கிரீட் அட் த எட்ஜ் ஆஃப் தி ஜாயிண்ட்ஸ். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வார்பிங் கிராக்ஸ். வார்பிங்னா உங்களுக்கு தெரியும் ஹாட் வெதர் கண்டிஷன் த காங்கிரீட் ஸ்லாப் ட்ரெண்ட் டு எக்ஸ்பேண்ட் ஆக ட்ரை பண்ணும். இதான் காங்கிரீட் ஸ்லாப்னு வைங்களேன். ஸோ நமக்கு சூரியன் இருக்குது. சரிங்களா? ஹாட் வெதர் சீசன். அப்போ டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆகும்போது என்ன இட் வில் ட்ரை டு பாருங்கள் இங்கே ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் ட்ரை டு எக்ஸ்டெண்ட். சரியா? அப்போ கீழே உள்ள மெட்டீரியல் என்னன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ இட் வில் ட்ரை டு கம்ப்ரஸ். அப்போ என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமானாலும் இட் வில் ட்ரை டு எக்ஸ்டெண்ட். அப்போ என்னென்னா ஸ்லாப் ட்ரை டு அப்வர்ட் பெண்ட். ஏன்னா மேலே என்ன ஆயிரும் டென்ஷன் ஜோன் ஆயிரும், கீழே கம்ப்ரசிவ் ஜோன் ஆயிரும். அப்போ இதுதான் இந்த அப்வர்டு பெண்டு நடக்குதா இல்லை, இதுதான் வார்ப்பிங் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த வார்ப்பிங் நடக்கும்போது நமக்கு வந்து ஜாயிண்ட்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணி அந்த நம்மளோட டெம்பரேச்சர் அந்த ஸ்ட்ரெயினை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜாயிண்ட்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகணும். அதனால தான் அது பின் ஜாயிண்டட் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரிஜிட் ஜாயிண்ட் கிடையாது, எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்டாக பின் ஜாயிண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வச்சுருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒரு காங்கிரீட் ரிஜிட் பேவ்மெண்ட் சர்ஃபேஸ், இது ஒரு ரிஜிட் பேவ்மெண்ட் சர்ஃபேஸ். இந்த ரெண்டுக்கும் இங்கே ஜாயிண்ட்டுன்னு வைங்களேன். ஜாயிண்டில் இவ்வளோ கேப் இருக்கா, இந்த கேப்பில் இது இவ்வளோ காணம் மூவ் ஆகிக்கும், இது இவ்வளோ காணம் மூவ் ஆகிக்கும். அப்போ இந்த ரெண்டும் மீட் ஆகி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாமல் ரிலீஸ் ஆகிற லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த கேப் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருவேளை இந்த கேப் இல்லை, இந்த ஒரு காங்கிரீட் சர்ஃபேஸ் போட்டிருக்கோம், இது ஒரு காங்கிரீட் ரோடுன்னு வச்சுங்களேன். அப்போ இட் வில் ட்ரை டு எக்ஸ்டெண்ட் கேப் இல்லையா? அப்போ என்ன ஆயிரும்? இட் வில் ட்ரை டு அப்வர்டு பெண்ட். ஸோ அதனால தான் ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கோம். அப்போ ஜாயிண்ட்டை ப்ராப்பராக பண்ணல, ஜாயிண்ட்ஸ் ஆர் நாட் டிசைன் ப்ராப்பர்லி அப்படின்னா என்னென்னா வார்ப்பிங் கிராக்ஸ் நடக்கும். இதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை தான் திரும்ப அவங்க பேசியிருப்பாங்க. இது ப்ராப்பராக நமக்கு வந்து ஜாயிண்ட்ஸில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இட் வில் ட்ரை டு அப்வர்ட் பெண்ட், இட் வில் காஸ்ட் வார்ப்பிங் கிராக்ஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் டைப் ஆஃப் கிராக் கேன் பி ப்ரிவெண்டட் பை ப்ரொவைடிங் ப்ராப்பர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்.
ரெயின்ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்பராக. அடுத்து லாங்கிடியூடனல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஜாயிண்ட். எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்லேயுமே என்ன அப்படின்னா லாங்கிடியூடினல் அண்ட் ஆல்சோ எனது ட்ரான்ஸ்வர்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னா வார்ப்பிங் ஆகும்போது எட்ஜில் என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா உடஞ்சிடக்கூடாது, காங்கிரீட் சர்ஃபேஸ் பெண்ட் ஆகிடக்கூடாது, பெண்ட் ஆகிறதுனால உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ மெயினாக ஹிஞ்சு ஜாயின்ட்ஸ் தான் ப்ரிஃபர், ஹிஞ்சு தான் பின்னட் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கும். சரிங்களா? எல்லாம் பார்த்துக்கேன். ஃபைனலாக பம்பிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டோடைய படத்தை வச்சுருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக ரிஜிட் பேமெண்ட் தான். காங்கிரீட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னது கீழே உள்ள மெட்டீரியல் வந்து மேலே வர்றது வித் சாயிலோடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெக்னிக்கலாக என்ன சொல்லலாம், மடு பம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் ஸ்லரி கம்ஸ் அவுட்னா மடு பம்பிங் சொல்லுவாங்க. ஒன்லி வாட்டர் மொத்தம் வந்துச்சு, சின்ன சின்ன பார்ட்டிகள் மொத்தம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை பம்பிங் சொல்லுவாங்க. சாயில் சேரும்போது சாயில்னால் தெரியும், சாயில் தண்ணி கலந்த கலவை தான் மடுன்னு சொல்லுவோம், சகதின்னு சொல்கிறோம்ல, அந்த மட் பம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க, இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் த்ரூ த ஜாயின்ட்ஸ். நமக்கு தெரியும் இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்னால நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹெவி வெஹிக்கிள். அதே மாதிரி என்னது நம்மளுடைய ஸ்லாபுக்கும் அண்டர்லையிங் பேஸுக்கும் என்னது ஏதோ ஒரு வாய்ட் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ வெயிட்டு மூவ் ஆகும்போது அந்த ஸ்பேஸுக்குள்ளே ஏதாவது தண்ணி நின்றுச்சுன்னா அது மேலே வரும். அதுமாதிரி புவர் ஜாயிண்ட் சீலர், அதேமாதிரி ரிப்பீட்டட் வீல் லோடு, அது திரும்ப சொல்லுவாங்க. சரிங்களா? புவர் ஜாயிண்ட் சீலர். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கெங்கே கிராக்ஸ் இருக்குது, அதே மாதிரி எங்கெங்கே ஜாயின்ட்ஸ் இருக்குது. ரெண்டு இந்த இதில் சொல்கிறது 2 பாயிண்ட் தான் மெயினாக. எங்கே கிராக்ஸ் இருக்குது, அதேமாதிரி எங்கெங்கே ஜாயின்ட்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் கீழே இருக்கக்கூடிய தண்ணி மேலே வரும் டியூ டு ரிப்பீட்டட் வீல் லோடு, டியூ டு நம்மளுடைய காங்கிரீட் சர்ஃபேஸுக்கும் காங்கிரீட் ரோடுக்கும் கீழே உள்ள சப்கிரேடுக்கும் கேப் இருக்கும். அந்த இடத்துல தண்ணி நின்றுக்கும். வீல் லோடு அப்ளை ஆகும்போது இதுதான் ஜாயிண்ட் வழியாக வெளியே வரும். அப்படி இல்லை அந்த காங்கிரீட்டில் கிராக் இருந்துச்சுன்னா கிராக் வழியாக வெளியே வரும். இதுக்கு பேர் தான் பம்பிங் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதான் ரிஜிட் பேவ்மெண்ட் ஃபெயிலியர். ஸோ படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.